அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? ஆடி மாதத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆடி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது குரு, சனி, ராகு இந்த மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால் இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் அமைந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரி பலன்களை தர இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம். இதை சக்தி மாதம் என்று சொல்லுவாங்க. பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம், கிராம தேவதை என்று அழைக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தவறாமல் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். உங்களுடைய வாழ்க்கையும் கூட படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுறது நல்லது. ஆடி மாதத்தில் ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை இதெல்லாம் வழிபட்டீங்க அப்படின்னா, விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சரி, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செலவுகளும் அதற்களவுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதற்கு ஏற்றார் மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வராத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. அஷ்டமம் ராசியிலும் சூரியன் சஞ்சரிப்பதனால உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் அனுகூலமாக இருக்கிறார். இருந்தாலும் உடல் உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன எளிய சிகிச்சைகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பொறுப்புகளை கரெக்டாக கையாண்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, நல்ல ஒரு பாராட்டோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் நீண்ட நாளாக வெளியூர் போகலாம், வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா போகக்கூடிய யோகம் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் குருவோடைய நிலை நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். நெருங்கிய உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நெருங்கிய உறவுகளால் நல்ல ஒரு ஒற்றுமையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அன்புக்குரியவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு நிம்மதியான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் வாழ இருக்காங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து நிறைய அனுகூலமான பலன்களை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சூழ்நிலை மன நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே நல்ல ஒரு வேலையில், நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வர்த்தகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலம் வாங்கி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும். கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப அனுகூலமாக இருந்தது அப்படின்னா மாநிலம் வெளியூருக்கு சென்று நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த எல்லா கிரகங்களுடைய ஆதரவும் இருக்கிறதுனால கட்சியில் நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு செல்வாக்கு, உயர் மட்டத்தில் இருக்கிற தலைவர்களுடைய நல்ல மதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசியல் கட்சியிலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்படி கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். நல்ல அனுகூலமான பலனை இந்த காலகட்டத்தில் தர இருக்கிறார். படிப்பில் தீவிரமாக இறங்குவீங்க. இதை நம்ம படித்தே முடித்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தோடு படிப்பீங்க. நினைவாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவும் இருக்கிறதுனால, சக மாணவர்களுடைய உதவியும் கிடைக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. தேர்வில் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வயலில் கூட கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். விளைச்சல், வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விளைச்சலும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கால்நடைகளுக்காக கொஞ்சம் பராமரிப்பு செலவுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் பெரிய பாதிப்பு, பெரிய செலவுகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. உங்களுடைய தசாபுக்தி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா நிறைய சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். புதிய விளைச்சல் கிடைக்கும். நல்ல ராஜயோகம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ராஜயோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை விவசாயத்துறையில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதுமே பிரதான கிரகம் என்று அழைக்கக்கூடிய முக்கிய கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப மனநிறைவான மாதமாக அமைந்திருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. புதிய வேலைக்காக முயற்சி செய்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தற்காலிகமாக போய்ட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் போன்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயரும். வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பணம் விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி இந்த ஆடி மாதம் ரொம்ப யோகமான மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு அன்றாட வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வெள்ளி தவறாமல் போய் ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு இடையூறும் வராது. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அந்த சுபகாரியெல்லாம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.